உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓசியா 11:8, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எத்தனை பேர் சொல்கிறீங்க என்னை இயேசு கைவிட்டாரு, நான் ரொம்ப காஞ்சு போய் நிற்கிறேன், அதை வச்சு தான் சொல்கிறேன், என்னை இயேசு கைவிட்டாரு, என்னுடைய மனசில் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை, இயேசு கைவிட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரே ஒரு காரணம் சொல்லுங்கங்க, எதற்காக உங்களை இயேசு கைவிட்டாருன்னு நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. அப்படி அது சரின்னா நான் அதை ஒத்துக்கிறேன், இயேசு என்னை கைவிட்டாருங்க அப்படின்னு ஒரே ஒரு காரணம் என்கிட்ட சொல்லுங்கள். சரி, நானும் ஒத்துக்கிறேன். அப்படின்னா இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சரிங்களா? ஏன்? உங்களுக்கு எந்த வேலையும் நடக்கலை, அதனால கைவிட்டாரு நீங்கள் சொல்கிறீங்க. சந்தோஷம் வத்தி போச்சு, சகிச்சு கொள்ள முடியல, நடக்கிறதெல்லாம் சகிச்சு கொள்ள முடியல, பொறுமையாக இருக்க முடியல, ரொம்ப நாளாக பொறுமையாக இருந்துட்டேன், இதுக்கு மேலே சகித்து கொள்ள முடியாது, அதனால் இயேசு கைவிட்டுட்டார் அப்படி தானே சொல்கிறீங்க? இல்லை, அவர் கைவிடலைங்க. கண்டிப்பாக அவர் கைவிடலை. நீங்கள் வறுமையில் இருக்கலாம், நீங்கள் வியாதியில் இருக்கலாம், கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனாலும் இயேசு உங்கள் கூட தான் இருக்காரு, அவர் கைவிடலை. சரிங்களா? அது ஒரு சோதனையாக இருக்கலாம், அது ஒரு சோதனை, ஒருவேளை உங்களுக்கு வந்து சோதனையாக இருக்கலாம். ஆனால் திராணிக்கு மிஞ்சி ஒரு மனிதனை யாரையும் அவர் சோதிக்க மாட்டார். சகிச்சு கொள்ள முடியலன்னா அது ஸ்டாப் பண்ணிடுவார். அவ்வளோதான், அது சோதனை முடிவுக்கு வருதுங்க. நீங்கள் அனுபவிக்கிறது ஒரு சோதனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போனா என்ன பண்ணுவார்? ஸ்டாப் பண்ணிடுவார், நிறுத்திடுவார். அவ்வளோதான், என் பிள்ளை திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல தேவன், கைவிட மாட்டார் உங்களை. சரிங்களா? அதற்காக பயப்படாதீங்க. தப்பி போகிறதுக்கு ஒரு பாதை கொடுப்பார். யாருக்கெல்லாம் நீங்கள் சோதனை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தப்பி போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கும், தப்பிச்சு வெளில வந்துடுவீங்க. சரிங்களா? அவர் கைவிடலைங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க நான் பண்ண பாவம் தான் இது வியாதியாக நிற்குது, இது இப்படிலாம் நிற்குது, இது பாவம்தான். ஆனாலும் பிரச்சனை இல்லை, தேவன் கைவிட மாட்டார். பாவியை என்னைக்கு அவர் கைவிட மாட்டார். பாவிகளை இரட்சிக்க தான் பூமிக்கே வந்தாருங்க. பசுத்தவான்களாக இந்த பூமியில் இருந்தாங்கன்னா அவர் ஏங்க வராரு? வந்துருக்கவே மாட்டார். அவர் பரலோகத்திலே உட்காந்துருப்பார். இந்த பூமி ஃபுல்லாக பரிசுத்தவான்களாகவே இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, அவர் ஏன் வரணும்? அவர் ஏன் உயிரை கொடுக்கணும்? பாவிகளை ரட்சிக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். அது பாவத்தால் வந்தாலும் பரவாயில்ல, அவர் கைவிட மாட்டார், உங்களை காப்பாற்றுவார். சரிங்களா? நல்லா கவலைப்படாதீங்க. இது ஒரு சரி கட்டுதல் அப்படின்னு நினச்சா கூட தேவன் என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். அவருடைய திரு ரத்தத்தை கொண்டு உங்கள் பாவங்களை கழுவிட்டா போதுமே, எல்லாம் சரியாயிடுமே. அதனால் கவலைப்படாதீங்க. இல்லைங்க, பிசாசுங்க, இது ஏவல் மந்திரம், யாரோ எனக்கு ஏதோ வச்சுட்டாங்க, இது பிசாசு கிரியைங்க. அப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, இயேசு கைவிட மாட்டார். இங்கே என்னாகமம் 23:23 பாருங்களேன், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரமும் வைக்க முடியாதுங்க. எத்தனை மந்திரவாதி கூட எழுந்து உங்களுக்கு வச்சாலும் அது பலிக்காது. ஏன்னா இயேசுவை வணங்குற பிள்ளைங்களுக்கு விரோதமாக யாரும் மந்திரம் வைக்க முடியாதுங்க. கவலைப்படாதீங்க, எந்த குறிச்சொல்லுதலும் இல்லை, உங்களுக்கு விரோதமான எந்த குறிச்சொல்லுதலும் இல்லை. உங்களுக்கு விரோதமாக யாரும் உங்களுக்கு எதுவும் ஏவி விட முடியாது, எந்த பேயும் நிற்க முடியாது. அதனால் இயேசு உங்களை கைவிடலை. சரிங்களா? நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அவ்வளோதான், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கற்றுக்கோங்க. சரிங்களா? பசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நிறைய பைபிள் உள்ள வசனங்களை படிக்கணும், சத்தமாக படிக்க ஒவ்வொரு வசனமும் அது வாளாக மாறும், பிசாசை குத்தும் வாளாக மாறும். சரிங்களா? எந்த மந்திரமும் உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி எதுவுமே நிற்காது. அதனால் அதுவும் கவலைப்படாதீங்க, இது இயேசு கைவிட மாட்டார். எந்த மாதிரி இருந்தாலும் உங்களை அவர் கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர் முன்னாடி நின்றணும்.
ஏசு கைவிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். எப்படி இருக்கணும்? அவர் பார்க்குற மாதிரி நிற்கணும். ஐயோ நான் தெரிகிறேனா, ஏசு முன்னாடி நான் தெரிகிறேனா, அப்படி நிற்கணும். அப்படி அந்த மாதிரி ஒரு இடத்துல நில்லுங்க. அதிகாலை ஜெபம். நீங்கள் நல்லா தெரிவிங்க. அதிகாலை இருட்டோடு ஒரு 3 மணி 2 மணி எழுந்து நீங்கள் தெரியணும்னு நினச்சிங்கன்னா காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசு முன்னாடி நிற்பீங்க. அவர் கைவிட மாட்டார். என்ன செய்யணுமோ செய்து தருவார். சபை, தேவ சபையில் போய் நில்லுங்க. அவர் கண் பார்வையில் படுற மாதிரி நில்லுங்களேன். அப்படி தான் நீங்கள் லூக்கா 5:19 சில மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, படுக்கையிலே கடந்த ஒரு மனிதனை, ஒரு பேரலிட்டிக், ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்து ஏசு கண்ணில், ஏசு முன்னாடி வச்சா போதும் இவர் சரியாயிடுவாருன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சாங்க. வச்சோடனே என்ன ஆச்சு? ஏசு என்ன சொன்னாரா? ஐயோ இவனை நான் கைவிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இவன் பாவி அப்படின்னு சொன்னாரா? அப்படிலாம் சொல்லவே இல்லை. இவனுடைய பாவங்கள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு வார்த்தை தான் சொன்னார், எழுந்து நடந்துட்டான். நீங்கள் லூக்கா 23:5 படித்து பாருங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவ்வளோதான். எழுந்து நடந்து போயிட்டான். கைவிடவே இல்லை. தேவன் கைவிடவே மாட்டார். அது பாவத்தால் வந்ததோ, பிசாசால் வந்ததோ, அது சோதனையால் வந்துச்சோ, என்ன மாதிரி இருந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க. ஏசு கைவிட்டுட்டார், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒதுங்கி நிற்காதீங்க. அவர் பார்வையில் படுற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி போய் நில்லுங்க. சரிங்களா? இன்னைக்கு தப்பி போகிறதுக்கு அவர் பாதையை உருவாக்கி தருவார் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னு நினச்சி கவலைப்படுறாங்க. நீங்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க, விட்டு விலக மாட்டீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன நடந்தாலும் உங்கள் பிள்ளைங்களோடு தான் இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செய்து கொடுப்பீங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு பாதையை உருவாக்கி கொடுப்பீங்க. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. அங்கே தான் வர ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் 2வது தடவை வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம். அந்த இமைப்பொழுதில் உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களை பார்க்க மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா. பரிசுத்தமாக மனிதர்களால் வாழ முடியாதுப்பா. அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.